Class 10, exercise number 3.15, question number 4. The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. The number of pipe is given as X and time taken in minutes, that is given in Y. The data are given as X as 2, 3, 6, 9 and Y as 45, 30, 15, 10. Draw the graph for the above data and ends. Find the time taken to fill the tank when 5 pipes are used, and find the number of pipes when the time is 9 minutes. Find the number of pipes when the time is 9 minutes. First of all, we want to find what is the variation of the given table column. Variations கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாருங்க. X axisல எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, 2, 3, 6, 9 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் இன் Y ஆக்சிஸில் பாருங்கள் 45லேருந்து 30, 30லேருந்து 15, 15லேருந்து 10, இது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போது X இன்க்ரீஸ் ஆகுது, Y வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆப்போசிட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கிறதுனால, இன்க்ரீஸ் டிக்ரீஸாக இருக்கிறதுனால இது இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் த above table, X increase and Y decrease different இருந்துச்சுன்னா, increase decrease இந்த மாதிரி different இருந்துச்சுன்னா, then the variation is inverse variation or indirect variation. ஸோ இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இது இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால லெட் xy is equal to kன்னு எடுத்துக்கிறோம். இங்கே k is a constant of variation or constant of proportionality எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி k கண்டுபிடிக்கணும். k is equal to xy, k is equal to x into y. xக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 2, yக்கு 45. 2 into 45 is equal to 3 into 30 is equal to இந்த மாதிரி நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் எடுத்துட்டாலும் சரி xy ரெண்டுமே என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு 90 இருக்கும், ஈக்குவல் டு 90 இருக்கும். தட் இஸ் த k is the constant variation. k is equal to 90 is the constant variation. ஸோ k என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாயிண்ட்ஸ் என்னன்றது எழுதிக்கலாம். ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் xy கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் தான் ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ ப்ளாட் த பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா 2,45 இருக்குது, அதுக்கப்புறம் 3,30, 6,15, 9,10, 6,15, 9,10. இதில் எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த கான்ஸ்டன்ட் வந்துடும். 2 into 45 90, 3 into 30 90, 6 into 15 90, 9 into 10 90. தட் இஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். சரிங்களா? இப்போது ப்ளாட்டிங் பாயிண்ட் எடுத்துட்டோம். இப்போ கிராஃபுக்கு போயிடலாம். கிராஃபில் ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஃபேக்டர் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 பைப்ஸ். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸில் நம்பர் ஆஃப் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயில் வந்து டைம் டேக்கன் இன் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 1 cm ஈக்குவல் டு 1 பைப், ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 5 minutes எடுத்துருக்கேன். சரிங்களா? we know that clearly எக்ஸ் எது ஒய் எதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன் ஒய் ஆக்சிஸ். இது 1 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்கேன். சரிங்களா? 1, 2, 3, 4, 5. இது 5 யூனிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்கும். 5, 10, 15, 20 இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்கும். இப்போ பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸில் நம்பர் ஆஃப் பைப்ஸ் எழுதியிருக்கேன் அண்ட் தென் ஒயில் டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் எழுதியிருக்கோம். சரிங்களா? கொடுத்துருக்கிற டேபிள் காலத்தில் எப்படி தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2,45, 3,30. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸில் 45. எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே 2, ஒய் ஆக்சிஸில் 45, இங்கே 45 இருக்குது. சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் 2,45. திஸ் இஸ் 2,45. நல்லா தெரியும், இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். நம்மளுக்கு ஒரு கர்வ் தான் கிடைக்கும். அந்த கர்வ் எப்படி இருக்குன்னா ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த கர்வை அண்ட் தென் 3,30. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸ் 30. இங்கே இருக்குது இந்த பாயிண்ட். இந்த 3யும் இந்த 30 இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் தான் 3,30. அதுக்கடுத்து 6,15 இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 15. இங்கே இருக்குது இந்த பாயிண்ட். This is the point 6,15. Finally 9,10. 6,15 அப்புறம் 9,10 இருக்கு. சரிங்களா? இங்கே x ஆக்சிஸில் 9, y ஆக்சிஸில் 10. இங்கே இருக்குது இந்த பாயிண்ட், தட் இஸ் 9,10. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க ஒரு ஸ்மூத் கர்வ் கிடைக்கும் நம்மளுக்கு.
இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது கிராஃப் இப்படி வச்சுங்க. இட் இஸ் ஈஸி டு ஜாயின் ஆல் த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஸ்மூத் கர்வ் பேர் என்னென்னா ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு xy is equal to 90. இந்த ஹைப்பர்போலா என்ன இருக்குது அப்படின்னா xy is equal to k. கேக்கு நம்ம 19 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்மூத் கர்வ் ஈக்குவேஷன் xy is equal to 90. இப்போ அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes ஆர் யூஸ்ட். ஃபஸ்ட்டு 5 pipes யூஸ் பண்ணால் எவ்வளோ டைம் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் டைம் இஸ் 9 minutes இருக்கும்போது எத்தனை பைப்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் பைப்ஸ் அப்படின்றது எக்ஸு. 5 pipes யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ டைம் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 pipesலேருந்து ஒரு டைரெக்டாக ஒரு லைன் போடுங்க. அதை வந்து இந்த கர்வை டச் பண்ணுற மாதிரி. சரிங்களா? அந்த கர்வ் எங்கே டச் பண்ணியிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த பக்கம் ஒரு லைன் போடுங்க. அந்த லைன் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? இங்கே மீட் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள். இது வந்து 15 இருக்குது. இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்றது பாருங்கள். ஸோ 15 to 20க்குனா ஒரு 2 லைனுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துங்க அப்படின்னா இது வந்து ஒரு 18 இருக்கும். சரிங்களா? இது 18. அப்போது 5 pipes ஓப்பன் பண்ணும்போது 18 minutesல அந்த டேங்க்கு ஃபில் ஆகிடுது. சரிங்களா? ஸோ த ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கன்னா த டைம் டேக்கன் வென் 5 pipes ஆர் யூஸ்ட் இஸ் 18 minutes. 5 pipes யூஸ் பண்ணும்போது 18 minutes. ஃப்ரம் த கிராஃப் எதுலேருந்து நம்ம சொல்கிறோம்? ஃப்ரம் த கிராஃப்லேருந்து நம்ம இந்த ஆன்சரை கொடுக்குறோம். செகண்ட் ஒன்றுக்கு நம்பர் ஆஃப் பைப்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. வென் டைம் இஸ் 9 minutes. 9 minutes யூஸ் பண்ணும்போது எத்தனை பைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 9 minutes அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 9 minutesன்றது இந்த 5க்கும் 10க்கும் நடுவில் இருக்கும். ஒரு 2 லைனையும் வந்து ஒரு நிமிஷம் எடுத்துங்க. 6 7 8 இங்கே 9 அப்படின்னா. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைனை அந்த ஹைப்பர்போலாவில் எங்கே டச் பண்ணுதோ அதுக்கு கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இங்கே டச் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு கீழே ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். ஸோ 9 minutesஸாக இருக்கும்போது 10 pipes தேவைப்படுதுங்க. 9 minutesல டேங்க் ஃபில் ஆகணும் அப்படின்னா எத்தனை பைப்ஸ் தேவைப்படுது? இங்கே 10 pipes. ஸோ இப்போ ஆன்சர் எழுதுதான். த நம்பர் ஆஃப் பைப்ஸ் யூஸ்ட் இஸ் 10 pipes வென் டைம் இஸ் 9 minutes. 9 minutes இருக்கும்போது எத்தனை பண்ணுறோம்? 10 pipes யூஸ் பண்ணுறோம். இதையும் நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் த கிராஃப். இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரம் த கிராஃப்னு. ஏன்னா இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குலாம் வேண்டாம். நீங்கள் கிராஃபில் லைன் போட்டு காமிச்சாலே இது போதும். சரிங்களா? ஃப்ரம் த கிராஃப் டைம் டேக்கன் 5 pipes இருக்கும்போது 18 ஆகுது. அதுவே வந்து 9 minutes ரீச் ஆகும்னா 10 pipes தேவைப்படுது நம்மளுக்கு. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.